இன்றைக்கான மினி விலாக் என்னென்னு பார்க்கலாமா. ஈவினிங் டைமில் ஒரு சின்ன மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளைமேட்டும் நல்லா சூப்பராக இருந்தது. இந்த டைமில் சூடாக ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். வீட்டில் ப்ரக்கோலி இருந்தது. சரி, ஒரே மாதிரி காலிஃப்ளவரில் 65 பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரக்கோலியில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. 2 ப்ரக்கோலி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 4 கிளாஸ் தண்ணி அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதி வர டைமில் ப்ரக்கோலி எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. 1/2 ஸ்பூன் வரளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வரளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருங்க. ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிடுங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் வரளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கிறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் வரளவுக்கு சோயா சாஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தட்டி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரக்கோலி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்தது. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ப்ரக்கோலி எல்லாத்தையுமே நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ கலந்து வச்சுருக்க மசாலாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனால் தான் நம்ம சாப்பிட்றப்ப நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா சூடான ஆயிலில் போட்டு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டோம் அப்படின்னா பொரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸில் நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்துடும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான ப்ரக்கோலி 65 தயாராகிடுச்சு. சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட ஒரு கப் டீ குடிச்சா சொல்லவா வேணும். சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.